போராட்டமான ஒரு வாழ்க்கை, நிம்மதியற்ற வாழ்க்கை. 2 பேரை யோசிச்சு பாருங்க. அங்க அவ தனியா, இங்க இவன் தனியா. என்ன இருக்குது? கர்த்தர் எவ்வளவு அழகாக சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சம். ஒரு மாம்சத்தை பாதியை வெட்டி போட முடியுமா? முடியாது. 2 பேர் ஒரே மாம்சம். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து, சண்டை வந்து, பிசாசுக்கு இடம் கொடுத்து விலகி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் தாய் தகப்பன் உள்ளே நுழையக்கூடாது. அப்படி தாய் தகப்பனுடைய காரியங்கள் உள்ளே போச்சுன்னா வேதம் சொல்லுகிறது பிரிக்காதிருக்க கடவுன்னு கர்த்தர் சொல்லிட்டா, பிரிச்சாங்கன்னு வைங்களேன், அவர்கள் 2 பேருக்கு என்ன பிரச்சனை வருமோ என்ன தண்டனை வருமோ நான் சொல்லவே முடியாது. ஏன்னா தேவன் அவர்களுக்கு எதிர்த்து நிற்பார். தேவனுடைய நியமம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கற்பனை, தேவனுடைய கட்டளை, அந்த கட்டளையை மீறும் போது